பொருட்காட்சிக்கு போகலாமா? பொருட்காட்சினாவே ராட்டினம் இல்லாமையா? ராட்டினம் வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு வெளியே தெரியுதுங்க ராட்டினம். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நிறைய பேர் போவாங்க. நாங்கள் போன டைம் வர மழையா, அதனால் அந்த லைட்டிங் செட்டிங் அழகாக போக முடியல. சைடில் கேப்பில் புந்து நாங்கள் உள்ளே என்ட்ரானோன்னே டிஜே லைட்டு, பாட்டு, ஒரே வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறையா பேர். நம்ம அப்படியே கீழே போயிட்டு நாங்கள் அந்த பொம்மையை பார்க்கப்போ எங்கள் வீட்டில் நாய்க்குட்டி மாதிரி இருந்துச்சுங்க. கீழே டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இது உண்மையான ஐஸ் கட்டியா என்னென்னு பார்த்தா உண்மையான ஐஸ் கட்டி ஜிலு ஜிலுன்னு செம்ம கூலிங்காக இருந்துச்சு. அப்புறம் என்ன கொஞ்சம் மழை பெய்ஞ்சாலும் ஃபுல்லாக கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. அப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வந்தால் நம்ம 20 ரூபா பொருள், அந்த 20 ரூபா பொருளில் போய் நிறையா ஒர்த்துள்ள பொருள் நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் 20 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற பொருள் 20 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அந்த ஒர்த்தாக இருக்கிற பொருள் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு ஒரு 5-6 கப்பை வாங்கிட்டு நாங்கள் வெளியே வந்து ஃபஸ்ட்டு பார்த்து இந்த மரண கிணறு தாங்க. மரண கிணறுன்னு ஏன் பேர் வச்சாங்க இப்போ அதை பார்க்கும் போது தெரியுது. அடுத்ததாக போனது ட்ராகனுங்க. என் குடும்பமே பின்னாடி உட்காந்துருக்கு. நான் வரவே மாட்டேன், நான் மிடில் தான் உட்காந்து மிடில் உட்காந்துட்டேன். எனக்கு அதுக்கே வயிற்றுக்குள்ளெல்லாம் கலக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பாப்பா யாருன்னே தெரியல, குட்டி பாப்பா வேறையோ, அந்த பாப்பா கத்துது அழுகுது. நானே ஒரு பயந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனது இந்த கப்பன் சாசன். இந்த கப்பன் சாசன் எனக்கு ரொம்ப தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக போச்சு, பயமாச்சு. விஸ்க்குன்னு இதாகுமா, அதனால ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த அண்ணா பாருங்கள் எவ்வளோ சோக்க போகிறாரு பார்த்தீங்கன்னா, உட்காந்து பார்க்க எனக்கு பயமாக இருக்குது. எத்தனை பேர் இந்த எஜிபிஷனில் போனீங்கன்னா இந்த ரிங்கு போகிறது, பால் போல் விளையாடுவீங்க? நான் நினைப்பேன் இந்த 5லேயே போடணும், 6லேயே போட்டு பெரிய ஹேர் கூலை இல்லை டிவி எடுப்போம்னு நினைப்பேன். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் இந்த கலரிங் புக்கு. இந்த டைம் ஒரு மாட்டம் 2 டப்பா ஒரே மாதிரி கிடச்சி, வேணாம் வேறு கலர் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேறு விதமாக 2 டப்பா வாங்கிட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நாங்கள் ராட்டினத்தில் ஏறி நடு உச்சியில் உட்காந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு கத்துற பீதியை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குல்ல. ஆனால் அந்த அளவுக்கு த்ரில்லிங்காலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தாங்க நம்மளால் வீடியோவில் எடுக்க முடியுது, இல்லைன்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியுமா, நம்மளே மரண பயத்தில் இருப்போம். அப்படியே ராட்டினத்தில் மேலே இருந்து நம்ம பொருட்காட்சி ஒரு அழகாக ரசிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு டாட்டா பாய் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து இந்த பொருட்காட்சி எடுத்ததுக்கப்புறம் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்.